أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا دخل من رجب اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லம் வருகின்றிருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஸ்லிமான முஃமினான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்த குற்றங்களை, குறைகளை, பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு இவ்வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நாம் குளிர்ந்திருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்தில் இங்கு இடமளித்து இதற்கான கட்டிடம் எழுப்பி இன்று வரையிலும் இதனுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவி செய்யக்கூடிய அத்துணை நபர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மாதங்களை 12ஆக குறிப்பிடக்கூடிய இறைவன். அதில் 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரியது என்று அல்லாஹ் பேசுகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு இடத்தில் சொல்வார்கள், அல்லாஹ் அவன் தரப்பில் படைத்த உருவாக்கிய காலங்களில் 12 மாதங்கள், அதில் 4ஐ அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். 3 தொடர்பலியான மாதங்கள், துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம். 1 ரஜபுடைய மாதம். 4 மாதங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். பாக்கியம் நிறைந்த இறைவனால், இறை தூதரால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மாதத்தில் நமக்கான ஆயுளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால், இந்த மாதத்தில் நாம் எதை செய்ய வேண்டும், என்ன பாக்கியங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே எதை கேட்டார்கள் என்பதை குறித்து உண்டான தகவல்களை நாம் தெரிந்து கொள்வது நமக்கான அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபுடைய மாதம் வந்துவிடுமையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், இறைவா ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. வபல்லிகனா ரமலான், ரமலானில் எங்களுக்கு நீ அடைய செய்வாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.
இதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு ஹதீஸையும் சொல்றாங்க. இதே பொருளுடைய வாசகமுடைய ஒரு துஆவுடைய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டுவிட்டு ரமலானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இரண்டு வகையான ஹதீஸ்களை அறிவிக்கலாம். இரண்டு ஹதீஸில் மாற்றங்கள் எதுவும் இல்லை. ஒன்றே ஒன்று செய்தி, இந்த மாதத்தில் பரக்கத் என்பது இருக்கிறது. அந்த பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிகாட்டுதலை இந்த உம்மத்துமார்களுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹ் ஒவ்வொரு சிறப்புகளை வைத்திருக்கிறார். ரஜபுடைய மாதம் ஏராளமான சிறப்புகளை பெற்ற மாதம். இந்த மாதத்தில் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அழைப்பான மிஅராஜினுடைய பயணத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். இறைவன் தனது ஹபீபை, தன்னுடைய நேசரை தான் சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்து கொண்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம். அதனால் மோமின்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற பொழுது அவைகளை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி நன்மைகளை செய்வதற்காக வேண்டி நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானாருடைய இந்த துஆ இந்த உம்மத்துமார்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து உண்டான பரக்கத்தை கேளுங்கள் என்பதாக சொல்லித் தருகிறது. அல்லாஹ் தரக்கூடிய செழிப்பை நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். பரக்கத்து என்றால் என்ன? நாம் எதை புரிந்து வைத்திருக்கிறோம்? பரக்கத் என்கின்ற அந்த சொல்லிற்கு நாம் எதை அளவுகோலாக வைத்திருக்கிறோம் என்றால், செல்வம் செழிப்பாக அதிகமாக இருந்தால், செல்வம் அதிகமாக இருக்குமையானால் அதை நாம் பரக்கத்தாக நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். மிக விசாலமான ஒரு வீடு, ஏராளமானவர்கள் தங்கலாம் என்கின்ற அளவிற்கு உண்டான ஒரு பெரிய வீடு உடையவர்களாக இருக்கிறார், வீட்டில் அவருக்கு பரக்கத் இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். தோட்டங்கள் மிகப்பெரிய அளவில் உண்டான விசாலமான இடமுடைய பூமியை உள்ளடக்கிய ஒரு தோட்டத்தை கொண்டவராக இருந்தால் அது அவருக்கு பரக்கத் என்று நாம் எண்ணுகிறோம். நீண்ட ஆயுளை பெற்றவர், அவருடைய ஆயுளில் பரக்கத் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய அளவு என்பது, நம்முடைய அளவுகோல் என்பது பரக்கத் என்பதற்கு அது அதிகமாக இருக்குதல் என்ற பொருளை நாம் தருகிறோம். அப்படித்தான் பொருள் கொண்டிருக்கிறோம். அவருடைய வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்குமையானால் அது பரக்கத் என்று நாம் சொல்கிறோம். அருமையானவர்களே, பரக்கத் என்று சொன்னால் அது பரக்கத் அல்ல. அதிகமாக இருப்பது பரக்கத் அல்ல. குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறது, தேவைகள் பூர்த்தி அடைவதும் மனம் அதை கொண்டு நிறைவு பெறுவதும் என்பதுதான் பரக்கத். ஒருவருக்கு வியாபாரத்தில் அல்லாஹ் குறைந்த லாபத்தை தருகிறான். அந்த குறைந்த லாபத்தை கொண்டு அவருக்குண்டான தேவைகளை அதை கொண்டு பூர்த்தி செய்கிறார். அல்லாஹ் பூர்த்தியாக்கும்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த தேவைகள் பூர்த்தியாக்கப்படுகிறது. பிறருக்கு தரக்கூடிய லாபத்தை பார்த்து அவர் ஆசை கொள்ளவில்லை, பொறாமை கொள்ளவில்லை, தனக்கு கிடைத்ததை பொருந்திக் கொள்கிறார். பரக்கத்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொன்மொழி, ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு ரிஸ்கை கொடுத்து அவர் அதை பொருந்திக் கொள்வாரையானால் அதில் அல்லாஹ் அவருக்கு பரக்கத்து செய்வான் என்கிறார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடை வீதியில் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் அன்றைய தினம் அதிகமான லாபம் கிடைத்திருக்கிறது, ஆனால் தனக்கு குறைவாக கிடைத்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு நிர்ணயித்ததை அவன் தந்து விட்டான், எனக்கு எதை அவன் கொடுத்தானோ அது எனக்கு போதுமானது என்கின்ற ஒரு பெருந்தன்மையான பொருந்திக் கொள்ளக்கூடிய மனோநிலையில் ஒருவர் இருப்பாரையானால் அந்த லாபத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறான் என்கிறார்கள் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாம் நம்முடைய வாழ்க்கையில் பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். அந்த பரக்கத்தை நாம் பெற வேண்டுமையானால் நம்முடைய உள்ளம் விசாலமான தன்மை கொண்டதாக இருக்கும்.
அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை அவனுடைய திருப்தியை நாடி ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய நிலை என்பது இருக்கக்கூடாது. அவர்களுக்கெல்லாம் அவ்வளவு வியாபாரம் ஆகுது, அல்லாஹ் நமக்கு மட்டும் இதை நாடி இருக்கிறானே அப்படின்னு ஒரு மனிதர் எண்ணுகிறார், ஒரு முஃமின் எண்ணுகிறார் என்றால் அவருக்கு வழங்கப்பட்ட ரிசுக்கில் அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுக்கப்பட்டது குறைவாக இருந்தாலும் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவருக்கு பரக்கத் என்பது இருக்கிறது. அருமையானவர்கள், ஒவ்வொரு மூமினுடைய வாழ்க்கையிலும் பரக்கத் என்பது இருக்க வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, என்னுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்னை அழைத்து வந்தார்கள். காலத்து உம்மி யா ரசூலல்லாஹ் ஹாதிமுக அனஸுன் உதுல்லாஹ லஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என் தாயார் பேர் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அனஸ் உங்களுடைய பணியாளர், உதுல்லாஹ லஹு, அவருக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கால நபி அவர்கள் அல்லாஹும்ம அக்ஃபிரு மாலஹு வ வலதஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இறைவா அவர்களுக்கு அதிகமான செல்வத்தை கொடு, அவர்களுக்கு அதிகமான குழந்தை பாக்கியத்தை கொடு, வபாரிக் லஹு ஃபீமா அஅதைதஹு, கவனிக்கப்பட வேண்டிய நம்முடைய உள்ளத்தில் பதிய வைக்கப்பட வேண்டிய வார்த்தை. பெருமானார் சொல்கிறார்கள், யா அல்லாஹ் எதை அவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அதை நீ பரக்கத்து செய் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கல்வி இருக்கிறது, நமக்கு போதுமான அளவில் செல்வம் இருக்கிறது, வியாபாரம் வணிகம் செய்வதற்கான வழிகள் எல்லாம் திறந்திருக்கிறது, இதைவிட வேற என்ன வேண்டும் என்ற நிலைக்கு நாம் நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்தை வளர்த்துவிடக் கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு நிஅமத்துக்களிலும் அதில் அபிவிருத்தி செழிப்பு என்பது பரக்கத் என்பது இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நேரமும் நாடக்கூடியவர்களாக, அதை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முஃமின்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவான செல்வமும் அவர்களுக்கான நிறைவான நல்ல குழந்தைகளும், அதுபோல அல்லாஹ் அவர்களுக்கு எதை கொடுக்கிறானோ நிஅமத்தாக அதில் அபிவிருத்தியும் கொடு என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு விளக்கி தருகிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை கேட்கணும். இந்த ரஜபுடைய மாதத்தில் இறைவா எனக்கு பரக்கத்து செய். ஷஅபான் அடுத்து வரக்கூடிய மாதம், அதிலும் பரக்கத்து வேணும், பரக்கத்து செய்ய அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம். அல்லாஹ் 3 பகுதிகளாக பிரித்து வைத்து இந்த உம்மத்துமார்களுக்கு தேவையான அல்லாஹ் மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் ஐதுக்கும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய இந்த 3 தன்மைகள் கொண்ட மாதமாக அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். மிக உயர்ந்த ஒரு பரக்கத்திற்குரிய எல்லா நிலைகளிலும் பாக்கியமான மாதம் அது. அதனால் அதனுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே இப்பொழுதே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் பல்லிகனா ரமலான், ரமலானை எங்களை நீ அடைய செய்வாயாக என்று கேட்டார்கள். இன்னொரு இடத்திலே ரமலானை எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள். அருமையானவர்களே, நாம் இந்த துஆவை இன்றிலிருந்தே கேட்டுக்கொள்ள ஆரம்பித்து விட வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பின்னாலும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகின்ற பொழுது அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், இந்த துஆவை நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பரக்கத் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் தேவை. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய இன்னொரு அறிவிப்பு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறாங்க. சந்தித்த பொழுது அவர்களுடைய ஆடையில் வாசனை திரவியத்தினுடைய ஒரு மஞ்சள் நிற அடையாளம் தென்படுகிறது. அது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பேரித்த பழத்தினுடைய கொட்டை அளவிற்குண்டான தங்கத்தை மகராக நான் கொடுத்து திருமணம் முடித்துக் கொண்டேன், ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டேன். மகராக கொடுக்கப்பட்டது பேரித்த பழத்தினுடைய கொட்டையினுடைய அளவு. திருமணம் முடிந்துவிட்டது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே இந்த வார்த்தையை சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக. எத்தனையோ வார்த்தைகள் இருக்கிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்பதிகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்து அல்லாஹ்விடத்திலே அது துஆவாக அமையக்கூடிய வார்த்தையை சொன்னார்கள், பாரக்கல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுக்கு செழிப்பை தருவானாக, உங்களுடைய காரியங்களில் அல்லாஹ் செழிப்பை அல்லாஹ் தருவானாக என்று துஆ செய்தார். மன வாழ்க்கையில் இருப்பவர்கள், தனிமையில் இருப்பவர்கள், கூட்டாக இருப்பவர்கள், எல்லா நிலைகளிலும் மனிதனுக்கு இறைவன் தரப்பிலிருந்து தரக்கூடிய வாக்கியங்களில் பரக்கத்து, செழிப்பு என்பது மிக முக்கியமானது என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சிலர்கள் சிரமம் என்று வருகின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வாங்க. அவர்களுடைய சிரமங்கள் நீங்குவதற்காக துஆ செய்யக்கூடிய வளமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. சையதுனா ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பெருமானாரிடத்தில் ஒரு நேரத்தில் வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹதினுடைய யுத்தத்தில் கலந்து கொண்டு எதிரிகளோடு யுத்தம் செய்து ஷஹீதினுடைய அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக் கொண்டவர்கள். அவர்கள் வாழும் காலங்களில் அவர்கள் மீது உண்டான கடன் நிறைவாக இருந்தது. அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பின்னால் கடனாளிகள் அந்த கடனை இடத்திலே கேட்கிறார்கள், நெருக்கடியான ஒரு சூழலில் நான் இருக்கிறேன், என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஜாபிரே, நீங்கள் யாருக்கெல்லாம் உங்களுடைய தந்தையின் தரப்பிலிருந்து கடன் கொடுக்க வேண்டுமோ அவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், விளைச்சலினுடைய நேரம் நெருங்கிவிட்டது, பேரித்த பழங்கள் எது கிடைக்கிறதோ என்னுடைய தோட்டத்தில் அதை உங்களுக்கு நான் தந்து விடுகிறேன், கடனுடைய தொகையாக அதற்கு பகரமாக நான் தந்து விடுகிறேன், எந்த அளவிற்கு அது கிடைக்கிறதோ அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய கடனுடைய தொகையை நீங்கள் என்னுடைய தந்தைக்காக மன்னித்து விடுங்கள், அதை நீங்கள் ஹதியாவாக செய்து விடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கடனாளிகளிடத்தில் யாரிடத்திலே கடன் பெற்றார்களோ உங்களுடைய தந்தை அவங்களிடத்தில் நீங்க சொல்லுங்கன்னா. ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா போய் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட பேசுறாங்க. கடன் கொடுத்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் பெருமானாரிடத்தில் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் இதற்கு சம்மதிக்க மறுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, சரி, காலையில் இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் உங்களுடைய தோட்டத்திற்கு நான் வருகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுநாள் காலை ஹீன அஸ்பஹ ஃபதாஃப ஃபின் நக்லி, காலை நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோட்டத்திற்கு வருகை தந்து ஃபதாஃப ஃபின் நக்லி, பேரித்த மரத்தினுடைய மரங்களை சுற்றி வந்தார்கள். சுற்றி வந்து வதஆ ஃபீ ஸமரிஹா பில் பரக்கத்தி, அந்த தோட்டத்தினுடைய கனிகளின் பரக்கத்திற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தாங்க. என்ன ஆனது? சையதுனா ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்றாங்க, யாருக்கெல்லாம் கடன் கொடுக்க வேண்டுமோ அவர்களை எல்லோரையும் அழைத்து என்னுடைய தோட்டத்தில் பறிக்கப்பட்ட கனிகளை, பெரித்தங்கனிகளை நான் கொடுத்தேன், எல்லோருடைய கடனும் கொடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் தேவையான கடன்கள், முதலில் சொல்லப்பட்ட வார்த்தை நாம் கவனிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய தோட்டத்தில் எந்த அளவுக்கு கனி இருக்கோ அதை கொடுத்துருங்க, இன்னமும் கடன் இருக்குமையானால் அதை மன்னித்து விட சொல்லுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? ஆனால் இங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய துஆவினுடைய பரக்கத்தை கொண்டு, எந்த பரக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அமுதவாயை திறந்து அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்களோ அந்த பரக்கத்தினுடைய வெளிப்பாடை ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க சொல்றாங்க, வந்த கடனாளிகளுக்கெல்லாம் பழங்கள் கடனுக்காக பகரமாக கொடுக்கப்பட்டது. எவ்வளவு கடன் இருந்தாலும் அதற்கு தோதுவான அளவில் பழங்கள் கொடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு முடிந்து விட்டது. முடிந்த பின்னாலும் எங்களுக்கும் தேவையான அளவிற்குண்டான பழங்கள் அதில் இருந்தது என்று செய்தனா ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அருமையானவர்களே,
இந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த துஆவில் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எண்ணுகிறோம் நமக்கு இந்த அளவிற்குண்டான பொருளாதாரம் போதுமானது, இதை கொண்டு நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று எண்ணுகிறோம். அல்லாஹ் அதில் அபிவிருத்தி வைக்கவில்லை, ஆனால் அதை கொண்டு நமக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய செல்வங்கள் உடையவர்கள் ஆரோக்கியமின்மையின் காரணத்தினால், நோய்வாய்ப்பட்டதின் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த செல்வத்தை அவர்களை பயன்படுத்த முடியாத நிலையில் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள். நாம் பார்க்கிறோம். நிறைவான உணவகத்திற்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய செழிப்பாக எல்லோராலும் அறியப்படக்கூடிய உணவகத்திற்கு சொந்தக்காரர். ஆனால் அவர் அந்த உணவகத்தில் உண்டான எல்லா உணவையும் அவரால் உண்ண முடியுமா என்று சொன்னால் அவரால் உண்ண முடியாது. அவருடைய வியாதியினுடைய பின்னணியில் அதற்கான காரணத்தை கொண்டு அவரால் ஒரு சில உணவுகளை மட்டுமே ஒரு சிறிய அளவிற்குண்டால் உணவாக எடுத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்க்கிறோம். எல்லாம் இருக்குது, பயன்படுத்த முடியாது. எல்லாம் தனக்கு சொந்தமானது, பயன்படுத்த முடியுமா, பயனாக அமைகிறதா என்றால் பயன்படுத்தவும் முடியாது, அது பயனாகவும் அமைவதில்லை என்றால் அங்கு பரக்கத்து இல்லாமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறைவாக இருக்கிறது, குறைந்த அளவில் உண்டான ஒரு உணவு, இருப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களில் அதை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய வீட்டினுடைய காரியங்களில் உண்டான தேவைகள், ஒரு தோதுவான நபர்களுடைய எண்ணிக்கையை அளவிட்டு நாம் அதற்கான உணவை தயார் செய்திருப்போம். அதிகமான கூட்டங்கள் வந்திருக்கும், நிறைவாக வந்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் அதிலே பரக்கத்து வைத்திருப்பார். வந்தவர்கள் எல்லாம் நிறைவாக சாப்பிட்டு விட்டு அவர்களுடைய வயிறும் உள்ளமும் நிறைந்த நிலையில் வெளியேறுவார்கள். மிச்சமும் நாம் ஆக்கிய உணவில் மீதம் இருக்கும். இது அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பரக்கத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் பரக்கத்தை வேண்டும் என்பதை இந்த உம்மத்துமார்களுக்கு எல்லா இடங்களிலும் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். ஒருவருடைய வீட்டிற்கு நாம உணவு சாப்பிட போறோம், அந்த இடத்தில் நாம் என்ன துஆ செய்யணும்? சையதுனா அப்துல்லாஹ் பின் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிற்கு விருந்தினராக அழைக்கப்பட்டாங்க. விருந்துக்கு அழைச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து விருந்தை ஏற்றுக்கொண்டு சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்து விட்டு வெளியேறி அவர்களுடைய ஒட்டகையில் ஏறினார்கள். அப்பொழுது என்னுடைய தந்தை இந்த ஒட்டகத்தினுடைய கயிற்றை பிடித்துக் கொண்டு, யா ரசூலல்லாஹ் வதுல்லாஹ லனா, எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நீங்க துஆ செய்யுங்கன்னு கேட்டாங்க. என்னுடைய தந்தை கேட்டாங்க. ஃபகால, அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும், இறைவா அவர்களுக்கு எதை வாழ்வாதாரமாக நீ வழங்கியிருக்கிறாயோ அதில் நீ பரக்கத்து செய்வாயாக. வக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னிப்பாயாக. வர்ஹம்ஹும், அவர்களுக்கு நீ கிருபை செய்வாயாக என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்தார்கள் என்று அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஒரு வீட்டிற்கு உணவருந்த செல்கிறோம் என்று சொன்னால் அவர்களுக்கான இப்படியான அவர்களுடைய வாழ்வாதாரத்தில், அவர்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்திக்காக வேண்டி, செழிப்பிற்காக, பரக்கத்திற்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும் என்பதையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு விருந்தாளியாக நாம் சென்றாலும் கூட அவர்களுக்கான பரக்கத்திற்காக நாம் துஆ செய்யும். ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் பரக்கத் என்பது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒதுவினுடைய காரியம் இருக்க பார்த்தீங்களா, தொழுகைக்காக வேண்டி ஒது செய்யக்கூடிய காரியம். அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை சொர்க்கத்தினுடைய திறவுகோல். அல் உது மிஃப்தாஹு ஸலா, ஒது என்பது, அங்க சுத்தி என்பது தொழுகையின் திறவுகோல் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒது சரியாக இருந்தால் தான் தொழுகை சரியாக இருக்கும். இது தொழுகை சரியாக இருந்தால் தான் சொர்க்கத்திற்குண்டான சாவியாக அது அமையும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தொழுகைக்கான முக்கியத்துவமே நம்மிடத்தில் இல்லை. பாங்கு சொல்லப்படுகிறது, காதில் விழுகிறது, இறைவனுடைய அழைப்பு, அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற கட்டாயம் நமக்கு இருக்கிறது. காலங்கள், உடல்நிலை,
எல்லாம் தோதுவாக இருந்தாலும் கூட மிக சுலபமான காரணத்தை வைத்து நாம் அதை விட்டு விடுகிறோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவங்க மாணவர்களோடு பேசுகின்ற பொழுது சில கேள்விகளும் உஸ்தாத் அவர்களுடைய பதிலும் என்ற ஒரு நிலை வருகிறது. மாணவர்களிடத்தில் கேட்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் மிக லேசானது எது? மிக லேசானது எது? மாணவர்கள் ஒவ்வொரு விஷயத்தை பதிலா சொல்றாங்க. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் கடைசியாக சொன்னார்கள், நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் மிக லேசானது தொழுகையை விடுவது என்றார்கள். நாம் அதற்கான காரணத்தை பல நேரங்களில் பார்க்கிறோம். எந்த காரணமும் இருக்காது, காரணமே இல்லாவிட்டாலும் கூட அந்த கடமையை நாம் சர்வ சாதாரணமாக தட்டிவிடுகிறோம். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மாணவர்களுக்கு சொன்ன வார்த்தை, இந்த உலகத்திலே லேசாக நாம் கருதுவது ஃபர்தான கடமையான தொழுகைகளை விடுவது என்றார்கள். அருமையானவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான அஜல் தவணை எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அந்த கேள்வியினுடைய நேரத்தில் கேட்கிறாங்க மாணவரிடத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிக நெருக்கத்தில் உள்ளது எது? இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒன்று எது? மாணவர்கள் ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க. எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு கடைசியாக உஸ்தாத் அவங்க பதில் சொல்றாங்க, நம்முடைய வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியது மரணம் என்றார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். எப்பொழுது, எந்த நேரத்தில், எந்த நிலையில் அது நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. அதனால்தான் பாக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், பரக்கத்திற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், பெருமக்கள், மேன்மக்கள், அவர்களெல்லாம் தன்னுடைய கடைசி முடிவினுடைய நேரத்தை மகிழ்ச்சியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு மரண நேரம் அவருடைய முகம் மலர்ந்ததாக இருக்கிறது. சொல்வதானால் சிரித்த முகத்தோடு இருக்கிறார்கள். அதற்கான காரணம் கேட்கப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க செல்கிறேன், அவர்களுடைய தோழர்களை நான் சந்திக்க செல்கிறேன் என்று பதிலாக சொன்னார்கள். அருமையானவர்களே, மரணத்தினுடைய கடைசி நேரம் கூட இந்த உலகத்தில் பாக்கியமான செழிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், மரணம் கூட அவர்களுக்கு அபிவிருத்தி செய்யப்பட்டதாக, செழிப்பானதாக, பரக்கத்தாக அமைகிறது என்பதற்கான உதாரணமாக பிலால் ரலியல்லாஹு வாழ்க்கை இருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் எந்த நேரத்தில் வரும் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் நமக்கு தந்த இந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒதுவுடைய நேரத்தில் துஆவை கற்றுத் தந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர்லி தன்பி, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, வவஸ்ஸஇலி ஃபீ தாரி, என்னுடைய வீட்டை விசாலமாக ஆக்கிக் கொடு. வீட்டில் போனா உள்ளமும் இல்லமும் என்ன செய்யணும்? விசாலமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். வெளியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை ஆண்மகன் சந்தித்து வீட்டிற்குள்ளால் நுழைகின்ற பொழுது வீடும் நெருக்கடியாக இருக்குமையானால் வாழ்க்கை கசந்து போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கற்றுத் தருகிறார்கள், வஸ்ஸஇலி ஃபீ தாரி, இறைவா என்னுடைய வீட்டை விசாலமாக ஆக்கு, வபாரிக் லீ ரிஸ்கி, என்னுடைய வாழ்வாதாரத்தில் நீ செழிப்பை கொடு என்று துஆவை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இன்னொரு கடைசியாக நிறைவான ஒரு செய்தி, அல்லாஹ் அல் குர்ஆனிலே இன்ன அவ்வல பைத்தின் உதிய லின்னாசி லல்லதி பிபக்கத் முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன், மக்காவை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது குர்ஆனில் அது அபிவிருத்தி செய்யப்பட்ட, பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று அல்லாஹ் மக்காவை அடையாளப்படுத்துகிறார். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேசித்த மதீனா நகரை, அந்த மதீனத்தினுடைய மண்ணை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஒரு விஷயத்தை கேட்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம ஜஅல் பில் மதீனத்தி லஅஃபை மா ஜஅல்த பி மக்கத்த மினல் பரக்கத்தி, இறைவா மக்காவை எப்படி நீ பரக்கத்திற்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறாயோ அதிலிருந்து 2 மடங்கு அதிகமாக மதீனாவில் நீ பரக்கத்து செய்வாயாக என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை எப்படிப்பட்ட பரக்கத்தான நிலையில் அல்லாஹ் வைத்ததாக அல் குர்ஆனில் சொல்கிறானோ அதே பரக்கத்தில் 2 மடங்கு அதிகமாக மதீனாவில் கொடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் மீது துஆ செய்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா கட்டங்களிலும் பரக்கத் என்பது
எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அடைந்து இருக்கக்கூடிய இந்த ரஜபுடைய மாதத்தில் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பரக்கத்தை அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்தி கேட்டார்களோ அந்த பரக்கத்தை ஒவ்வொரு நேரமும் நம்முடைய துஆக்களில் நாம் கேட்பதற்கான நசீபையும் அந்த பரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அடைந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய முழு பொருத்தத்தையும் பெற்று வாழ்வதற்குரிய உயர்ந்த வாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம் உஸ்தாத்மார்களுக்கும் நம் சந்திகளுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.